என்றும் நான் செல்ல மாட்டேன். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில எதை கற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, பிறருக்காக ஜெபிக்கிறதை சரியாக கற்றுக்கொள்ளணும். அதுதான் மிக அவசியம். அல்லேலூயா. ஏன்னா நாம் பிறருக்காக ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய வேதத்தில் அதற்கான நிறைய ஆதாரங்களை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட தேவ பக்திக்கு ஏற்ற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி என்ன பண்ணுங்க, நம்ம ஒவ்வொருவர் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. பக்தியில பலவிதமான பக்தி இருக்கு இல்லையா? அந்த அப்படிப்பட்ட பக்தி ஏற்றதா இல்லை கர்த்தருக்கேற்ற பக்தி ஏற்றதா என்பதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க, இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன தேவனுடைய பிள்ளைகளை, எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கும் கீழ்ப்படிங்க. வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறதை போல புருஷனும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது சபைக்கும் தலைவருக்கும் நம்ம எப்படி இருக்கணுமாங்க, பக்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்படி? அங்க 21வது வசனம் வாசிங்க. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. எந்த பயத்தோடுங்க? தேவ பயத்தோடு. அல்லேலூயா. இப்போ ஊழியக்காரன்ற பயம் கிடையாது. யாருக்கு பயம்? தேவ பயம் வரணும். தாய் தகப்பன்கின்ற ஸ்தானத்துக்கு இல்லை, தகப்பன் நம்மை நடத்துகிற விதத்திற்கு பயப்பட வேண்டும். அப்போ பயத்தோடு நம்ம என்ன பண்ணணுமா, கீழ்ப்படினோமா, பயத்தோடு கீழ்ப்படினோம். அப்படி கீழ்ப்படிந்தவர்களை தான் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, பெஸ்ட்டாக எடுத்து நடத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படியாதவங்களுக்கு உண்டான தண்டனையும் வேதத்தில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அது 1-2 பேரை தான் என்ன பண்ண, கீழ்ப்படியாத 1-2 பேரை தான் நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. மீதி பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்து கீழ்ப்படிந்து எல்லாமே செயல்பட்டாங்க. சிம்சோன் என்ன பண்ணல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை இல்லையா? அவன் என்ன பண்ண, தன் சுயமாக தனக்கு ஏற்றபடியாக. ஆனால் அவங்ககிட்ட என்ன இருந்தது, கர்த்தருடைய வைராகியம் உள்ள ஆவி இருந்தது. அவங்ககிட்ட வைராகியம் உள்ள அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் என்ன பண்ணுதுங்க, பலரை காப்பாற்றுறது, பல ஜனங்களை விடுவிக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவனால் என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியல. மற்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிக்கிறான். மற்றதுக்கெல்லாம் நம்மளும் நிறைய பேர் விஷயத்தில் ஜெபத்துக்கு கீழ்ப்படிவோம், சர்ச்சுக்கு வர்றதுக்கு கீழ்ப்படுவோம். ஆனால் நம்முடைய சரீரத்துக்கேற்ற ஒரு கிரியை வரும்போது, இதை விட்டுவிடு, இந்த கோபம் வேண்டாம், இந்த எரிச்சல் வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம்னு சொல்லும்போது இந்த சரீரம் என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல. அப்போ அந்த சரீரமானது கீழ்ப்படியாமல் போகிறது நிமித்தம்தான் நம்முடைய சபையான தலைவரை நம்ம என்ன பண்ணுறோங்க, மறுதளிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அங்கே ஒரு வசனம் அழகாக சொல்லப்படுகிறது, 6வது வசனம். இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோப அக்கினி வருவதால் ஒருவனும் உங்கள் வீண் வார்த்தையினாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. எப்படி சொல்றதுங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகளா போனா, கீழ்ப்படியாத பிள்ளைகளாக நம்ம இருந்துட்டோம்னா நம்ம யாருக்கோ வருமா, மனுஷனுடைய கோபம் கிடையாது, தேவ கோபம், ஊழியக்காருடைய கோபம் கிடையாது, சக விசுவாசிகளுடைய கோபம் கிடையாது. யாருடைய கோபாக்கினி வருமா, தேவனுடைய கோபாக்கினி. அப்போ அந்த கோபாக்கினிக்கு எது பிரச்சனையா இருக்குதா, வீணான வார்த்தை. எது பிரச்சனையா வருதா, வீண் வார்த்தைகள். அல்லேலூயா. அப்போ அந்த வீண் வார்த்தைகளுக்கு நாம் மோசம் போகாதபடி நம்ம என்ன பண்ணோமா, எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால தான் எஸ்தர் தன்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப கீழ்ப்படிந்தாள். தன் தகப்பனாருக்கு ரொம்ப கீழ்ப்படிந்தாள்.
அவன் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸான வார்த்தை சொல்லுவான் இல்லையா? மேன்மை வந்துருச்சு, ராஜ்யம் இது வந்துருச்சு, அதனால் நீ என்ன பண்ணுற, அதை நினச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணுற, அந்த பகட்டை நினச்சிட்டு இந்த ஜனங்களை நீ மறந்துட்டுனா உங்ககிட்ட இருந்து என்ன வராது, ரட்சிப்புக்குண்டான கடவுள் அந்த வழி ஏற்படுத்த மாட்டார், வேற எங்கேயாவது என்ன பண்ணுறாரு ஏற்படுத்த. அப்போ அவர் சொல்லக்கூடிய சொற்கள் வார்த்தைகள்லாம் இந்த எஸ்தர் என்ன பண்ணுதுங்க, உருவாக்குது. எஸ்தர் என்ன பண்ணுது, அதிகமாக வைராக்கியம் உள்ளவளாக மாற்றுது. அல்லையா? அப்போ அந்த கண்டிப்பு, அந்த எச்சரிப்பு, அந்த காரியங்களை என்ன பண்ணுதுங்க, அதிகமாக என்ன யாரோடு இணைக்கப்படுதுங்க, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிணைக்க செய்கிறது, அவரோட இணைந்து பணியாற்றும்படியாக என்ன பண்ணுது, அது உருவாக்குகிறது. அல்லையா? இது தேவையா? ஒரு ராஜாத்தியா இருக்கிறவங்களுக்கு தேசத்திற்காக உபவாசம் எடுக்கணுமா? திடீர்னு ராஜா என்ன பண்ணி கேட்டிருக்கலாம், எதுக்குமா உனக்கு இந்த வேலை, உனக்கு தின்றதுக்கு 1000 பேர் இருக்குது, 1000 ஆக ஏமா அரண்மனையில் உட்காந்துட்டு பட்டினியா இருந்தா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்படிதானே பரிசேரு சரிசனு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. உங்க சீசர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, உபவாசம் எடுக்க மாட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு, மணவாளன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. இப்ப நான் இருக்கிறனால நான் தான் உபவாசம் அவங்களுக்கு தெரியும், நான் பட்டினியா இருந்தா அவங்க பட்டினி அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க விசேஷமா என்ன பண்ண வேண்டியதில்ல, இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக எடுக்க தெரியல. எப்போ நான் இல்லாமல் அவர்களை விட்டு தள்ளி இருக்கிறனோ, தள்ளி இருக்கும் போது அவர்கள் என்னை அருகில் கொண்டு வருவதற்கான ஒரு முகாந்திரம் எதுனா இந்த உபவாசம். அல்லேலூயா. அவர்கள் தன்னை வருத்தி தன்னுடைய உடலை உருக்கி எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்னோடு பேசணும், என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணும் என்று அவர்கள் வருந்தும் போது நான் அவங்ககிட்ட என்ன பண்ணுவேன், அப்போ நான் பக்கத்தில் வந்தபோது அந்த உபவாசம் ஃபுல்ஃபில்லாக மாறுது இல்லையா? அப்படிதானே? அல்லேலூயா. நான் என்ன இப்போ இவர் என் கூட இருக்கும் போது மணவாளன் இருக்கிற வரைக்கும் என்ன எடுக்க வேண்டியதில்லை. இப்போ மணவாளன் வந்துட்டா நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, என் ஜெபத்தை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், உபவாசம் எடுப்பேனா? 1 மாதம் உபவாசம் எடுக்க மாட்டேன். ஏன்னா என் கூட யாரா இருக்கிறாருன்னு நினச்சிட்டுப்போம், என் மணவாளர் என் கூடயே இருக்கிறாரு, என் கூடயே நடந்துட்டு இருக்காரு. இல்லையா? அப்போ இந்த எஸ்தருடைய வார்த்தைகளை கவனிக்கணும். அந்த ராஜாவுடைய எண்ணங்கள் கேட்டிருந்தா என்ன இருக்கும் இல்லையா? ஆனால் அவள் அதை குறித்து கவலைப்படல, அதை சூழ்நிலை கவலைப்படலை. ஏன்னா என் நிலைமை எப்படிப்பட்டது என்று நன்கு அறிந்தவள். அல்லேலூயா. என் தகப்பனார் இல்லை என்று சொன்னால் இந்த மேன்மைக்குரிய வாழ்வு கிடையாது. என் தகப்பனார் இல்லை என்று சொன்னால் இந்த ராஜ்யத்துடைய ஆசீர்வாதங்கள் கிடையாது. உனக்கும் எனக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பகட்டான வாழ்க்கை, கனமான ஒரு வாழ்க்கை, ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை உனக்கு எனக்கு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. இல்லையா? இப்போ இந்த இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த காரணமே என்ன? எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க, எங்களை ரட்சிப்புக்கு ஆள் இல்லையே, எங்களை யார் ரட்சிப்பாங்க, எங்களுக்கு யார் விடுதலை கொடுப்பாங்க, நாங்கள் மரண இருளுக்குள்ளே இருக்கிறோமே என்று சொல்லி அந்த அங்கலாய்ப்பு சத்தம் தான் என்ன பண்ணுதுங்க, பிதானா பண்ணுறார், குமாரனை பூமிக்கு அனுப்புகிறார். இல்லையா? அப்போ அந்த கீழ்ப்படுகிறது அது என்ன சொல்லப்படுதுங்க, தெய்வ பக்தியோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருங்க. என்ன சொல்லப்படுது? அப்படி கீழ்ப்படியாத என்ன பண்ணுமா, தேவ கோபாக்கினி என்ன வந்துடும், கீழ்ப்படியாதனால. ஆமென். அல்லேலூயா. ஆதாம் கீழ்ப்படியாதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, தேவனுடைய கோபாக்கினி வந்தது. ஏதோன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளினார் இல்லையா? சுடருகிற எரிகிற அக்கினியில கொண்டு வெயிலில் கொண்டு போய் தள்ளிட்டார். ஏன் இவ்வளோ கொடூரமா தேவன் செய்யணும், ஏன் கொடூரமா தேவன் செய்யணும்? அல்லேலூயா. அப்போ அவர் செய்கிறாருன்னா உன் மேலே நம்பிக்கை வச்சு, உன் மேலே பிரியம் வச்சு, உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து எல்லாத்தையும் செய்யும் போது நீ அதை செயல்படுத்தினா அவருக்கு பயங்கரமான கோபம் வரும். யாருக்கு? அப்போ இதை கரெக்டாக கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறாரா? கரெக்டான இந்த நேரத்தில் ஜெபம் நடக்கும்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்த கீழ்ப்படுகிறதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுற கிரீசர் இல்லையா? அப்போ இந்த அழுத்தம் என்ன பண்ணுது, இதுக்காக தான் ஒருவேளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிக்கிறார், கொஞ்சம் 1/4 மணி நேரம் லேட் பண்ணி, இந்த 1/4 மணி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஒரு 3 பேர் ப்ரெசென்ட் ஆவாங்கப்பா, இன்னும் ஒரு 3 பேர் எங்கே வருவாங்க. அப்போ ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார், ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். உன் ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீ ஜெபிக்கணும்னு நினைக்கிற, நீ வா வீட்டில் உட்கார, அதை ஒரு 10 நிமிஷம் உன் வாயில ஜெபம் பண்ணு, கர்த்தர் கிரீசர். அல்லேலூயா. அப்போ சில இடங்களில் தேவன் என்ன பண்ணுறாருங்க, தன்னுடைய தனித்துவத்தை
வெளிப்படுத்துகிறார். அப்போ அவங்க கீழ்ப்படிந்து ஜெபிக்கணும் என்ற அந்த உணர்வு வந்த பிறகுதான் கர்த்தர் என்ன பண்றாரு, பேசுகிறார். இப்போ இந்த எஸ்தருடைய நோக்கத்தை பாருங்க. அவ ஒரு மேன்மைக்குரியவள். அவள் யாரு? ஒரு கனமான ஒரு மேன்மைக்குரியவள். ஒரு தகப்பனார் வந்து சொல்லும் பொழுது, இப்ப தகப்பனார் யாரு கீழே இருக்கிறாரு? எஸ்தர் கீழே தானே, எஸ்தருக்கு மேல கிடையாது இல்லையா? அப்போ அவ என்ன நினைக்கலாம், நான் அதிகாரம் போட்டால் எல்லாமே செஞ்சிடலாமே, இதுக்காக நான் என்ன பண்ணணும், பிரயாசப்படணுமா? அப்போ எல்லாவற்றையும் எந்த கண்ணோட்டத்தோட எந்த நோக்கத்தோட அணுகுகிறாங்க நீங்க பார்க்கணும். என்கிட்ட அதிகாரம் இருக்குது, நான் பெரிய ஊழியக்காரன், நான் ஜெபிச்ச பொட்டுன்னு விழுந்துடும் அப்படிலாம் கிடையாது. அங்க என்ன பண்ண, தேவ சித்தத்தை அறிந்து கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியை நீ உருவாக்கிக்கணும். என்கிட்ட பவர் இருக்குனால, என்கிட்ட அதிகாரம் இருக்குனால இதை கொண்டு போய் என்னால் என்ன பண்ண முடியாது. நான் இந்த 10 இடத்துல அடிச்சேன்னா இன்னொரு பட்டத்தில் என்ன பண்றான் இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ளே எதிரி உள்ள பூந்து என்ன பண்றான், அடிக்கிறான். அப்போ அடிக்கிறது பெருசல்ல. இவளுடைய நோக்கம் திட்டங்கள்லாம் தேவனோடு நாம் இணைந்தாதான் திட்டங்கள் சரியாக செயல்படுத்த முடியும் என்பதை எஸ்தர் உணர்ந்தாள். அல்லேலூயா. என் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிந்தோ, என் தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்து நாங்கள் ஒன்றாக இணைந்தாதான், நான் மட்டும் ஜெபித்தா போகதாது, என்னோடு கூட சேர்ந்து பலர் இணைந்து ஜெபித்தா நிச்சயமாக இந்த காரியத்தை ஜெயம் எடுக்க முடியும் என்பதை அந்த மேன்மைக்குரிய மகள் தன் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாள். அல்லேலூயா. என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? கடவுளுடைய பயத்தையும் ஜெபத்தையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அதிகாரத்தை வைத்து யுத்தம் செய்கிறது முடியாது, செய்கிறது பெருசல்ல. முழுமையாக நம்ம அழிக்கணும்னா ஜெபத்தில் ஒண்ணுதான் அழிக்க முடியும், அதிகாரத்தில் அழிக்க முடியாது என்று அவள் நன்கு அறிந்தாள். நீங்கள் நானும் எதை அறிந்திருக்கிறோம் இல்லையா? எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்ப இந்த ஜெபத்துடைய வலிமை, ஜெபத்துடைய வலிமை. அல்லேலூயா. எல்லாரும் சாதாரணமாக சொல்லுவாங்க, இவருக்கு வேற வேலை கிடையாது, டெய்லியும் காலைல 10:30 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆரம்பிச்சு ஆகி போச்சு, 2 மாசம் ஆயிடுச்சா 3 மாசம் ஆயிடுச்சா தெரியல, அது பாட்டு தொடர்ந்து போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. கொரோனா பீரியட்ல அப்படிதான் பேசுனாங்க 19ல், என்ன இவர் ஜெபம் பண்றாரு, எல்லாரும் பூட்டிட்டாங்க, எல்லாம் வச்சாங்கன்னாங்க. ஆனா அன்னைக்கு பார்த்தா கர்த்தர் என்ன பண்ணாரு. அப்போ மனிதனுடைய நோக்கம் வேற, தேவனுடைய திட்டம், உன்னுடைய ஜெபம் என்ன பண்ணுதுங்க. இப்போ நம்ம தொடர்ச்சியா ஜெபிக்கிறது எங்கே ஒரு அசைவு நடந்துட்டு இருக்கு, அது என் கண்ணால் பார்க்க முடியுது, உணர முடியுது. ஏதோ ஒரு இடத்துல அற்புதம் நடக்குது, யாரோ ஒருத்தங்க சாட்சி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் மையப்படுத்த விரும்புகிறார். கடைசி காலத்தில் நீ சொத்தை வச்சுக்கிட்டு, வருமானத்தை வச்சுக்கிட்டு, வீடு காரை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாதா? எது இருந்தா ஜெபம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஜெபம் இருந்தால் அடி பாதாளத்தில் இருக்கக்கூடிய நுகத்தை பிடுங்கி எறிய முடியும். நீ வீட்டு காரை வச்சுக்கிட்டு நீ ஃபுல் டைம் வச்சு இடிக்கலாம், அது மேல் மட்டும் பேஸ் மட்டும் தான் இடிக்க முடியும், ஆழத்தில் போய் இடிக்க முடியாது. ஆழத்தில் இடிக்க வேண்டும்னா உன் ஜெபம் மட்டும் தான் ஆழத்துக்குள்ள போக வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மீன் வயிற்றுக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு அவனுடைய உணர்வு ஃபுல்லா தேவனை நோக்கி பார்க்கிறது. 3 நாள் அவனுடைய வேதனை, எவ்வளவு வலி வேதனையோடு இருந்திருப்பான், எவ்வளவு நுகங்கள், எவ்வளவு பாடுகள். என்னுடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனால் தான் இந்த மீனிலிருந்து என்னை தப்பி வைக்க முடியும் என்கின்ற ஒரு உணர்வை எங்கு கர்த்தர் உருவாக்குகிறார். அவன் கீழ்ப்படியாது போனது நிமித்தமாக உருவாக்குறார். அல்லேலூயா. அன்னைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சா இது அவனுக்கு என்ன கிடையாது, இந்த உபத்திரம் கிடையாது. ஆனா மறுபடியும் தன்னை உணர்ந்து நீ கீழ்ப்படி ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு என்ன உண்டு, விடுதலைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த 3 நாளிலும் அவசப்பட்டவன் அவன் உணர்ந்த உணர்வுனங்க, என் கர்த்தரை நோக்கி, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் எனக்கு பதில் கொடுப்பா என்கின்ற உணர்வு வந்தது பாருங்க. அது எதனால வந்து அந்த ஜெபத்தினால. அந்த ஜெபம் என்னைக்கும் தோத்து போகாது. அல்லேலூயா. தோத்ததை போல தோற்றங்கள் உருவாக்கப்படும், கீழே விழுந்தது போல பல சம்பவங்கள் காணப்படும், மற்றவருடைய அவமானம் அடைந்ததை போல பல சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனா அதே இடத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணாருங்க, மேலும் 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 உயர்த்தி உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஏன்னா ஜெபமானது அப்படிப்பட்ட வலிமை உள்ளது. அல்லேலூயா. இந்த முருகதான் நினைச்சா கூட என்ன பண்ணுங்க, இவ்வளவு பேர் அழிச்சிருக்க முடியாது. அந்த எஸ்தர் உபவாச ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட பிறகுதான் அங்கு வார்த்தைகள் என்ன பண்ணுதுங்க, புறப்பட்டு வருகிறது. அவன் இதற்கு முன்னாடி எல்லாருக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டான். போய் என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி அவங்க எல்லாத்தையும் ஈதோ மார்க்கத்தில் நீங்க அழிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், நெகல் போயாச்சு.
ஆனா போய் அவன் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி தடை செய்யக்கூடிய காரியம் எதுங்க? உன் ஜெபம் என் ஜெபம். உனக்கு எனக்கு விரோதமாக பல பெட்டிஷன் போய் நிற்கலாம், பல பேர் உனக்கு எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நிற்கிறவர்களை கண்டு நீ பார்க்காதே. நிற்கிறவர்களை எதிர்க்கக்கூடிய தேவனிடத்தில் உன்னுடைய ஜெபங்கள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஜெபத்தை கேட்டு எதிர்க்கிறவர்களை கர்த்தர் தள்ளி வைப்பார். நம் விண்ணப்பம் ஏறெடுக்கக்கூடிய அந்த காரியம். அதை மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபத்தை நான் முடிக்கிறேன். எபேசியர் 6:4 வாசிங்க. பிதாக்களே, கர்த்தருக்கேற்ற சிச்சைகளிலும். ஆமே, அல்லேலூயா. எந்த சிச்சையை சொல்ல சொல்றாரு? கர்த்தருக்கேற்ற. நீ கடிந்து கொள்வது தேவனுக்கேற்றதாக கடிந்து கொள், கர்த்தருடைய வார்த்தைக்கேற்றதாக கடிந்து கொள். தேவன் உன்னை சீர்படுத்துவதற்கான கடிந்து கொள்வதற்கேற்றதை நீ பண்ணினா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? சீர்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. திரும்ப சொல்ல சொன்னது கவனி. என்ன சொல்றாங்க? சொகுசான வாழ்க்கையில இருக்கிறதுனால் நினைத்து கொள்ளாதே. இந்த வாழ்க்கை கொடுத்தது யாரு? இந்த உயர்வு கொடுத்தது யாரு? யார் சொல்றா? தகப்பனார் கடிந்து கொள்கிறான். நீ உள்ள இருந்துட்டு சொகுசா இருந்துட்டு இருக்காத. அதனால இவங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டுருவாங்க, அதுல நீ தப்பிச்சுக்க நினைக்காத. என் கடவுள் உன்னை விட மாட்டாரு. உன் உயர்வு எதுக்கு? உன் மேன்மை எதற்கு? உனக்கு இந்த பதவி எதுக்கு? உனக்கு இந்த அதிகாரம் எதுக்கு? இன்னைக்கு நான் சொல்றேங்க அன்பான தேவ பிள்ளைகளே, நீ ஒரு IAS அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, ஒரு EB துறையில் இருந்தாலும் சரி, ஒரு மெட்ரோ துறையில் இருந்தாலும் சரி, ஒரு கார்பரேஷன் துறையில் இருந்தாலும், ஒரு டீச்சராக இருந்தாலும், நீ தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று என் தகப்பன் விரும்புகிறார். உன்னால் செய்ய முடிய உதவிகளை செய்ய என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்யலைன்னா அவங்களுக்கு வரக்கூடிய உபத்திரம் உனக்கு சேர்ந்து வரும். கர்த்தர் உன்னை என்னை எச்சரிக்கிறார். இன்னைக்கு உன்னை உயர்த்திட்டேன், ஆசீர்வதிச்சிட்டேன். இந்த செல்வம் உனக்கு மட்டும் இல்லை, உன்னை சார்ந்த சக நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தம் கஷ்டப்படுவது தோள் கொடுப்பதுக்கு தான் உன் தலைகளை உயர்த்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீ இருக்கக்கூடிய அந்த நிலைமை ஆண்டவர் உணர்த்துகிறார். எப்படிப்பட்ட காரியத்தை சொல்றாரு பாருங்க. நீ அரண்மனைக்குள்ள இருக்கிறனால நீ தப்பித்துக்கொள்ள நினைக்காத, நீ நினைத்து கொள்ளாதே. அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பம் என்ன சொல்றாங்க? அழிவீர்கள். தன் வளர்த்த சொந்த பிள்ளையை பார்த்து பேசுகிறான். எதுக்காக? யாருக்காக பேசுறான்? உங்களுக்கு என்னோட ஆண்டவர் எங்க ஊழியக்காரை கொண்டு எச்சரித்து பேசுகிறார். நீ உன் குடும்பம் பாதாளத்தில் விழுந்து விடக்கூடாது என்று, சாபத்தில் நுகத்தில் விழுந்து செத்து விடக்கூடாது என்று சொல்லி உனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? உன் ஜெபம் என்ன? உன் துதி என்ன? உன் பாடல் என்ன? உன் வேத வாசிப்பு என்ன? தேவனுக்காக ஓடி வைராகியம் நின்ன அந்த நிற்கிறதை நீ மறந்திருக்கிறாய் என்று சொல்லி எச்சரிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் நீங்க எத்தனை பேர் அந்த வார்த்தை கேட்க விரும்புகிறீங்க? தன் பிள்ளையை பார்த்து சொல்லுகிறான், நீ அழிகிறது மேல உன் கூட சேர்ந்து நானும் தான் அழிவன்றார் இல்லையா? உன் தகப்பன குடும்பம் யாரு? நான் தான் உன்னை தூக்கி சுமந்து வளர்த்தேன். நீ செய்யற காரியத்தினாலும் நீ மட்டும் அழிவதில்லை, உன் ஊழியக்காரர் சேர்ந்து அழிவார்கள் என்று பைபிள் சொல்லுது இல்லையா? அப்ப யாரும் என்ன பண்ண முடியாது, தப்பிக்கொள்ள முடியாது. அவ்வளவு வைராகியமாக தனக்கு உண்டானது ஆதங்கத்தை அவன் சொல்லுகிறான். எதுக்காக? எஸ்தர் அன்னைக்கு வெறுமையாக இருந்த எஸ்தர், அன்னைக்கு இந்த ஊருக்கு பேரே தெரியாது, இந்த முகமே தெரியாது, இந்த அடையாளமே தெரியாது. இந்த முகம் அடையாளத்தின் பெயரை காட்டினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் எம்பெருமானாக இன்றைக்கு உன்னை என்னை அடையாளம் காட்டியிருக்கிறார். இந்த அடையாளம் காட்டினதுக்கு உண்டான பலனை நீ செய்கின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு அடையாளத்தை காட்டின பிறகு உன்னால் என்ன பண்ண முடியுது? இந்திய குடிமகன் என்று ஓட்டு பதிவு பண்ண முடியுது. அவருடைய அடையாளத்தை காட்டினா எத்தனை பேரை நீ என்ன பண்ணலாம்? கிறிஸ்துடைய பிள்ளைகளாக மாற்ற முடியும். மறந்துடாத எஸ்தர் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? சொகுசா வாழ்றவளை பார்த்து சொல்றாரு இல்லையா? அப்போ ஒருவேளை நான் இப்படி நினை பார்க்கிறேன், எஸ்தர்கிட்ட இந்த கடினமான வார்த்தையை சொன்னாதான் எஸ்தர் என்ன பண்ணுவா? அந்த மேன்மையை இழந்து தாழ்மையை தரித்து கொள்வார் என்கின்ற அந்த உணர்வு அடைந்து அவன் பேசுகிறான். ஆண்டவர் நம்ம கிட்ட ஏன் பேசுறாரு? எதுக்காக உங்ககிட்ட என்கிட்ட பேசுறாரு? கடினமா பேசும்போது என்ன நினைப்பா? ஐயோ, இந்த காரியத்தை நம்ம விட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதற்கு தான் தேவ மனிதர்களோடு உங்களோட பேசுகிறார். அவன் பேசுகிற சத்தத்தை நீ சரியாக புரியணும் இல்லையா?
சரியாக உள் வாங்கினோம் இல்லையா? எதையும் நீ வாங்காம அறகுறையா நீ கேட்டுக்கிட்டு நீ பேசும்போது என்ன நடக்கும்? அல்லேலூயா. அங்க சொல்றேன் பாருங்க, அந்த செய்தி பாருங்க, மிகவும் ரொம்ப முக்கியமான செய்திங்க. வாசிங்க மறுபடியும் 13. நீ ராஜானுடைய அரண்மனையில் இருப்ப இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. நீ சொகுசா வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால மற்றவர்கள் தப்பப்படாமல் இருக்க நினைவு கொள்ளாதே. கடினமான ஒரு எச்சரிப்பு, ஆழமான ஒரு எச்சரிப்பு. அல்லேலூயா. நான் இந்த இனத்தோடு சேர்ந்துட்டேன், இந்த அரண்மனையோடு இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நான் என் தேவன் என்னை பாதுகாப்பார் 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 நினைக்கிறேன். எப்படி பாதுகாவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம, எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாம நீ இராத போது எப்படி உனக்கு எனக்கு தேவனுடைய பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் வரும்? சிந்தித்து பாருங்க அன்பான தேவ பிள்ளைகளை. இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டு நீ மௌனமாக இருந்தால், உன் செய்யக்கூடிய காரியத்தை நீ செய்யாமல் இருந்தால், உன் சாணத்தில் வேறு ஒருவர்களை வந்து நான் என்னுடைய காரியத்தை நடத்திப்பே என்று சொல்லி இந்த எஸ்தருக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார் என்று சொன்னால், உனக்கு எனக்கு அதுதானே, உங்களுக்கு எனக்கு அதுதானே. நீ செய்யக்கூடிய காரியத்தை சரியா செஞ்சிருமா? நீ பண்ணக்கூடிய காரியத்தை சரியா செஞ்சிரு, விட்டு விடாத. உன் பொறுப்பை நீ உணர்ந்து அதை செயல்படுத்து, இல்லைன்னா இந்த பதவி வேறு இடத்துக்கு போய்விடுன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்ப நம்ம அதை தக்க வைக்கணுமா? அதுக்காக பிரயாசப்படணுமா? அதுக்காக செய்யணும் இல்லையா? சொல்றான் பாருங்க. அப்பொழுது நீயும் அவன் என்ன சொல்றான், நான் கூட சேர்ந்து அழியறத குறித்து கவலை கிடையாது, ஆனா நீ செய்யறதுனால ஒன்னிமத்தை நான் என்ன பண்ண போறேன், இந்த அழிவுக்குள்ள இருக்கிறேன். அப்போ எவ்வளவு தன்னுடைய ஜீவனை அவன் பார்க்கல, தன்னுடைய காரியத்தை பார்க்கல. அவனுடைய வைராகி என்ன? உன்னை கடவுள் இங்க கொண்டு வந்து வச்சதுக்கு, இந்த ஜனங்களெல்லாம் காப்பாற்றுவதற்கு, உனக்கு எனக்கு ஒரு ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்ததற்கு, பல குடும்பங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக உன் முனங்கால் ஜெபங்கள் இந்த ஆலயத்துக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி என் அப்பா விரும்புகிறாரே. அந்த விருப்பத்துக்கேற்ற ஜெபம் யார்கிட்ட இருக்குது? அந்த ஏக்கம் அவர் பார்க்கிறார். ஏனோ தலைமுறை சர்ச்சையில் கொண்டு வந்து உட்கார வைக்க விரும்பலங்க. ஏதோ வந்து பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அல்லேலே ஆமே சொல்லிட்டு போறதுக்காக வைக்கலங்க. இங்கு இருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்துக்கு நீ உத்தரவாதம். இந்த ஊழியக்காரர் மட்டுமல்ல, ஒவ்வொரு சக விசுவாசிகள் மற்ற குடும்பத்துக்கு நீங்க தான் உத்தரவாதம். உன்னுடைய ஜெபம் அந்த குடும்பங்களை தாங்கணும் என்று அவர் நம்புறாரு. எங்க அப்பா நம்புறாரு. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேர் இருந்து இன்னும் ஒரு குடும்பம் செழிக்கலையே, இன்னும் ஒரு குடும்ப கட்டிலிருந்து விடுதலை ஆகலையே, அப்ப நீங்களா எதுக்கு ஆலயத்துக்கு வந்து நீங்க எதுக்கு? இந்த ஆலயத்தை வந்து உன் சக விசுவாச குடும்பங்கள் ஒருத்தருடைய குடும்ப விடுதலை பெறலனா உன் இருதய பாரம் அழுத்த வேண்டாமா? நீ சொகுசாக இருப்பதற்காக கர்த்தர் ஆலயத்துக்கு அழைத்தார் இல்லையே. எல்லாருக்காக ஜெபிக்க சொன்ன. கண்ணால பாக்குறோமே, இன்னும் இந்த பிள்ளை வாழலையே, ஐயோ இந்த பிள்ளை குடும்பம் பிரிஞ்சிருக்குது, ஐயோ என் பிள்ளைக்கு இன்னும் சுகமாகாம இருக்கிறது, அந்த பாரம் யாருக்கு அழுத்தணும்? எனக்கு மட்டுமா? யாருக்கு அழுத்தணும்? சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் அதை அறிந்து நீங்க ஜெபிக்கணும் இல்லையா? அதை சொல்றான், மகளே நீயும் உன் தகப்பனார் குடும்பமும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துல என்ன சொல்றாங்க, நீ கடவுளுக்குள் வந்த பிறகு மற்றவர்களுக்கு உதவியாக இராதபடி இருக்காதே. உதவி செய்யறது எது மூலங்க? பொண்ணு பொருள் கொடுப்பதல்ல, ஜெபத்தினால் நீ தாங்கி நிறுத்துறது. அது அவரு கொடுப்பாரு. பொண்ணு பொருள் யாரு கொடுப்பாரு? எங்க அப்பா கொடுப்பாரு. ஆனா ஜெபம் என்பது உன் கையில கொடுத்தது. ஜெபம் என்பது உன் ஜெபத்தை ஒருத்தர்கிட்ட எடுத்து கொடுக்க மாட்டாரு. அந்த ஜெபமே வராது. என் ஜெபம் போல உங்ககிட்ட வராது, சுரேஷ் ஜெபம் போல என்கிட்ட வராது. அவங்கவுங்க ஜெபம் அவங்ககிட்ட தான். அந்த ஜெபத்துடைய வேள்வியை கொண்டு அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். அவருடைய காரியம் அதுதான். ஆனா செல்வம் செழிப்பு நீ கொடுத்து ஆசீர்வதிக்க போற, அவர் கொடுத்து தான் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. இன்னைக்கு உங்ககிட்ட 10,000 இருந்துச்சு, என்கிட்ட கர்த்தர் அடுத்த நாள் 50,000 கையில் கொடுத்து என்ன போஷிப்பார். ஆனா ஜெபம் என்பது அப்படி அல்ல. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற 1/2 மணி நேரம் ஜெபம் உங்ககிட்ட இருக்காது, உங்ககிட்ட இருக்கிற 1 மணி நேரம் ஜெபம் என்கிட்ட இருக்காது. ஆனா ஜெபத்துக்கு வித்தியாசம் டிஃப்ரெண்ட் இருக்கா. ஆனா எல்லா ஜெபமும் எங்க சேரணுங்க? என் சக மக்கள், என் சபை விசுவாசிகள், என் ஜனங்களுக்காக அந்த முழங்கால் ஜெபம் இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஏக்கம் அப்படிப்பட்ட தாகம், அப்படிப்பட்ட பாரம் உனக்கு எனக்கு அழுத்தணுமே. அழுத்தாத வரைக்கும் நம்ம எதை சாதிக்க போறோம்? எந்த காரியத்தை சாதிக்க போறோம்? சிந்தித்து பாருங்கள். நான் முடிச்சுறேன். நீ இப்படிப்பட்ட காலத்துல யாருக்கு தெரியும்?
கவனிங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றாங்க, எவ்வளவு பெரிய வைராகியமான காரியத்தை சொல்றாங்க. இந்த காரியத்தை யாருக்கு தெரியும்? இவ்வளவு பெரிய மேன்மை யாருக்கு? இந்த மேன்மை வந்தனால நீ என்ன பண்ணிருக்கலாம்? எங்களை அசட்டை பண்ணலாம். உனக்கு எல்லாம் செல்வம் வந்த பிறகு என்ன பண்ற? எங்களை துச்சமா நீ நினைக்கலாம், இது எங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? தன் பிள்ளை கிட்ட தன் செய்தியை கொண்டு போய் சொல்லுகிறானே, அவன் யாருங்க? கடவுளுடைய பாரம் அறிந்தவன் இல்லையா? தன்னுடைய ஜனத்துக்காக இந்த ஜனத்துக்காக தானே உன்னை நான் கொண்டு போய் இந்த இடத்துல நிறுத்தினேன். உன்னை என்ன இந்த வடச்சென்னைக்கு கொண்டு வந்து ஒரு ஆலயத்தில் கத்த தூணா நிறுத்துகிறார்னா எதுக்காக? இந்த வடச்சென்னைக்காக நீ ஜெபிப்பாய் மகனே. யாரும் ஜெபிக்க மாட்டீங்களா? உங்கள் ஜெபம் எனக்கு தேவைன்றாரு. இந்த வடச்சென்னைக்கு உங்க ஜெபம் தான்ப்பா தேவை, நீங்க தான்ப்பா இந்த இடத்துக்கு தூணுன்றாரு. ஆனா நீயே சொகுசா இருந்துட்டுனா வேற யார் ஜெபிப்பா? கேட்கிறாருல. அவ்வளோ பெரிய பாரம், அவ்வளோ பெரிய அழுத்தம் அப்பா கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம யாருமே என்ன பண்ணுறதில்ல, அப்படி உணர்வு புரியல. ஆனால் எஸ்தர் உணர்ந்தாங்க. நம்ம உணரணுங்க, நம்ம உணர்வு அடையணும். அந்த உணர்வு அடைந்ததான் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமா இருக்கும். வாசிங்க, முடிச்சிடலாம். ம் 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 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் கவனிங்க, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக என்ன பண்ணுங்க, உபவாசம் இருங்க. நாங்களும் என்ன பண்றோம்? உபவாசம் இருக்கு. இப்போ கனெக்ட் ஆயிடுச்சா? 2 கனெக்ட் ஆகுதா? 2 கனெக்ட் ஆகும்போது கர்த்தர் யுத்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரா? சரியான ஜெபம், சரியான இடம், சரியான காரியத்தோடு நீங்கள் இணைக்கப்படும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல பெரிய காரியத்தை செய்கிறார். கீழ்ப்படிஞ்சாலா என்ன சொல்றாங்க? இந்த சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல். என்ன சொல்றா? அப்பா நீங்க என்ன அப்படி நினைக்காதீங்க. இப்படி நினைச்சு பாருங்க, ஆவிக்குரிய பிள்ளைங்க இப்படி நினைச்சு பாருங்க. ஏசப்பா நீங்க என்ன அப்படி நினைக்காதீங்க, நான் சுயமா வாழ மாட்டேன், எனக்காக வாழ மாட்டேன். என்னை அடிச்சாலும் நொறிச்சாலும் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் இந்த ஜனங்களுக்காக, இந்த மக்களுக்காக என் முழங்கால் கண்ணீர் எப்பொழுதும் இருக்கும். என்ன நம்புங்க டாடி, என்ன நம்புங்க. நான் எங்க அப்பாட்ட சொல்லணும். சொல்ல செய்தி இருக்கா உனக்கு? எனக்கு அந்த சொல்ல செய்தி இருக்கா? அந்த பாரம் அவன் சொல்றா, போய் சொல்லுங்க. செத்தாலும் சாவு, சட்டத்தை மீறிய உள்ள போகிறேன், எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவை கிடையாது. இந்த வாழ்க்கை கொடுத்தேன் தகப்பனுக்காக, நான் எதையாவது உன்னை சாதித்துட்டு சாகட்டும் என்று அன்றைக்கு எஸ்தர் நினைத்தாலே அதுபோல தானே உன்னை என்னை கர்த்தர் நினைக்கிறார். சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும். நான் அப்படி சுயநாள் மட்டும் மனுஷன் கிடையாதுப்பா, என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்க, செல்வத்தை கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்துறீங்க. ஆனால் இந்த செல்வம் ஆசீர்வாதம் கிடைச்ச இடத்துல முனங்கால் நின்று இன்னும் அதிகமாக பாரப்பட்டு நான் ஜெபிப்பேனே. என் ஜனங்களுக்காக என்ன போல பலர் ஆசீர்வதிக்கப்படணும், என்ன போல பலர் சுகமா இருக்கணும், என்ன போல எல்லா கடன் இல்லாம வாழணும், என்ன போல எல்லாரும் ஊழியம் செய்யணும். அந்த பாரம் அழுத்தணும். சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவகிட்ட வந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி? இந்த கடினமான வார்த்தை சொல்லலைன்னா அவகிட்ட இந்த வார்த்தை வந்திருக்குமா? சிந்திச்சு பாருங்க. உங்ககிட்ட என்கிட்ட அப்பா பேசுறது இதுதாங்க பேச்சு, இதுதான் உடன்படிக்கை வார்த்தை. உன்னை என்னை ஆட்சா பேசுறான நீ நான் தேவை உருவாக்குன அவர் நினைக்கிற இந்த வார்த்தை கேட்டு கண்டு ஓடுறதுக்குல இந்த வார்த்தை கேட்டு சீர்படுத்தி இன்னும் பலமாக எழுபடான்றாரு. என்ன எழும்ப சொல்றாரு? நான் கூட இருக்கிறேன், துணையா இருக்கிறேன், உன் பக்கத்திலே இருக்கிறேன்றாரு. அவ்வளோ பெரிய இது சொன்னோன்னு கேட்டோன்னு அங்க வர்த்தனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஆமென், உற்சாகமா கறந்துட்டுங்க. அல்லேலூயா. இப்ப 2 கனெக்ட் சரியா போய் என்ன பண்ணிடுச்சு? காரியத்தை செய்ய ஆரம்பிச்சது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தெய்வ பக்தியோடு கீழ்ப்படிந்தால் கடவுள் எல்லா இடத்திலும் உனக்கு எனக்கு அனுகூலமான காரியத்தை செய்ய. எச்சரிப்பை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உன் மேல ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்குறேன்னா உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்தனால்தான் உங்கள்கிட்ட என்ன பண்றாருங்க? பயங்கரமா பேசுறாரு. உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும் அவர் விரும்புறாரு. அதற்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் பலனடைந்து கர்த்தருடைய கிருபைக்குள் வளர்ந்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் கூட இருந்து எங்களை நேர்த்தியாக நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் வைத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.